அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டு மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்த மனத்தாக்கல்கள் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க. சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் வகையில் இருக்குது. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு குழப்ப நிலை நிலவும். கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படும். புதன் 4, 3ஆம் வீட்டில் இருக்காரு. பெண்களால் பண வரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்களாக மாறுவாங்க. வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க. குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. மனதுக்கு பிடித்த மங்கையிடம் காதலை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஊக்கத்துடன் தொழிலை நடத்துவீங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்காரு. நில விற்பனை மூலம் லாபம் பெறுவீங்க. புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. ராகு 11ஆம் வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறுவீங்க. புதிய வீடு மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேது 5ஆம் வீட்டில் இருக்காரு. அசாதைய துணிவோடு தொழிலை நீங்கள் நடத்துவீங்க. வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3ஆம் பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள் அடங்கியிருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எப்பாற்பட்டாவது வெற்றி அடைவீங்க. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. எனவே கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காதீங்க. கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நேர்மறை கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. இந்த பிரதோஷத்திற்கு பிறகு புதிய தொடர் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும். புதிய தொழில் தொடர்புகள் பொருளாதார மேம்பாடு அடையக்கூடியதாக சொல்லப்படுது. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனுகூலமாக இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணத்தால் தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைப்பது அரிது. வாகனங்களில் பயணிக்கும் போது நீங்கள் ஹெல்மெட் அணிவது போன்ற போக்குவரத்து விதிகளை கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அன்னையின் அரவணைப்பில் உங்களுக்கு அகம் மகிழக்கூடியதாக சொல்லப்படுது. நீங்கள் விருந்து உபசாரங்களில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். விரைந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீங்க. இல்லத்தில் இனிய சுபகாரியங்கள் நடைபெறும். பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குழந்தைகள் மூலம் மனக்கவலைகள் ஏற்படலாம். 4 சுவர்களுக்குள் வீட்டுக்குள் நடக்கும் விஷயங்கள் வெளிவராது காப்பது உங்களுடைய அவமானங்களை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தனவரவு குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீண் செலவுகளை குறைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம்.
பண வசதி கூடும், தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்புகள் உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது. இடமாற்றம் உண்டாகலாம், எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம், எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்களுக்காக முதலீடு செய்து அலைய வேண்டியிருக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம், உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்து உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் வகையில் இருக்கு. பிள்ளைகளுடன் கவனமாக பேச வேண்டும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுது. எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும், பண வரத்து கூடும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகலாம், மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு மற்றவர்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றினால் வெற்றியை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மூத்த சகோதரர் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். கவனமாக படிப்பது நல்லது. பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையக்கூடியதாக சொல்லப்படுது. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் பழகுவது நல்லது. பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். பரிகாரமாக லட்சுமி தேவியை நீங்கள் வழிபட கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக 12 ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம். குறைவாக பேசினாலும் மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்றுமே தனி குணம் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களின் குணாதிசயம் வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள். ஆனால் பெரும்பாலானோர் இவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதை பற்றி எல்லாம் இவர்கள் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த அன்பை தனது துணையிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். தனது துணை தன் மீது அன்பு செலுத்துகிறாரா இல்லையா என்றெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அன்பு காட்டுவதில் இவர்கள் மிஞ்ச ஆள் கிடையாது. ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை காதலித்து விட்டால் இவர்கள் எதையும் விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் மனதில் இடம் பிடித்து இவர்களின் நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஒருவரின் காதலை ஏற்றுக்கொள்வதற்கு நன்மை தீமைகள் பற்றி 1000 முறை யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் இவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.